السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر: يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா மார்க்க விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையுடைய சீர்திருத்தக்கூடிய செயல்பாடுகளையும் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதை எடுத்து அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. அப்படின்னா முதல்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்களை அழைத்து கொண்டு போகிறாங்க. தபுக் போருக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய வழியில் ஆது கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்ட அந்த இடம் வரும். அந்த இடம் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க: உங்களுடைய தலையை தாழ்த்தி கொள்ளுங்கள். எவ்வளோ வேகமாக இந்த இடத்தை கடந்து செல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக இந்த இடத்தை கடந்து போயிடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஊரே அழிக்கப்பட்ட இடம் அது கொடுத்தார்கள். அழிக்கப்பட்ட இடம் இது அல்லாஹ் தஆலாவுடைய அதாப் தண்டனை இறங்கிய இடமாக இருக்குது. எவ்வளோ வேகமாக இதை நீங்கள் கடந்து போக முடியுமோ கடந்து போயிடும். பேசிக்கிட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் நேரத்தை கழிக்க வேண்டாம், உடனே கிளம்பி போயிடுங்க அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் உத்தரவு போட்டாங்க. சஹாபாக்கள் வேகமாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்த கடந்து போயிட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த ஊருக்கு முன்னாடி உள்ள இடமும் அதே இடம்தான், ஊரை தாண்டி இருக்கக்கூடிய இடமும் அதுவும் தரை தான், மண் தான், மலை பாங்கான இடம்தான், காட்டு பகுதி தான். ஊருக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கக்கூடிய இடமும் அதுவும் மண் கல் அதே தான். ஆனால் இந்த இடத்த மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் வேகமாக கடந்து போக சொன்னாங்க என்று கேட்டால், இந்த இடம் அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு இறங்கிய இடம். ஏன் அல்லாஹ் தஆலாவுடைய அதாபு இறங்கிச்சு? அங்கிருந்த மக்கள் அங்கே அனுப்பப்பட்ட நபிக்கு மாறு செஞ்சாங்க. மாறு செய்ததின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலே ஒரு அதாபை இறக்கிட்டாங்க. அப்போ இடம் என்ன கிடையாது, ரஹமத்தும் முசீபத்தும் சொல்ல முடியாது. அங்கே செய்யப்பட்ட அமலுடைய பலன்தான் அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகுது. இப்போ ரியல் எஸ்டேட்டில் முள்காடாக இருந்த ஒரு இடம் ஒரு சென்ட் 2000 ரூபா விற்றுட்டு இருந்தாங்க. அப்படி உள்ள ஒரு இடம் பக்கத்தில் ஒரு ஹைவே ரோடு வந்துடுச்சு. அந்த இடத்துடைய மதிப்பு என்னவாகுது, அதிகமாகுது. இடம் அதே இடம்தான், எதை கவனித்து மதிப்பு அதிகமாகுது, அங்கே ஹைவே வருது, அல்லது அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறாங்க, அல்லது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு முக்கிய மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு செயல் அந்த இடத்துல வருதுன்னு சொன்னால் உடனே அந்த இடம் மதிப்பு கூடிடுது பாருங்க. எதை கவனித்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பஸ் ஸ்டாண்டை கவனித்து அந்த இடம் என்ன ஆகுது, மதிப்பு கூடிடுது. இடத்துடைய அமைப்பு எதாவது மாறுச்சா? எதுவும் மாறலை. அதே மாதிரி இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்த உடனே கடந்து போங்கன்னு சொன்னதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அங்கே இருந்த மக்களுடைய செயல்பாடுகள்
அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த செயலை செய்து அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை அடைந்து கொண்ட இடமாக இருக்கிறதால அவர்கள் மேலே இறங்கிய அந்த முசீபத்து உங்கள் மேலே இறங்க ஆரம்பிச்சிரும். அதனால் அந்த இடத்த கடந்து போங்கன்னு சொன்னாங்களே தவிர அந்த இடம் முசீபத்தா என்று பார்த்தா இடம் முசீபத்து இல்லை. இப்போ நாம் இருக்கக்கூடிய இல்லம் அது ரஹ்மத்தா முசீபத்தா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்று பார்த்தால் நம்முடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் இருக்கக்கூடிய கடை, நாம் செய்யக்கூடிய, நாம் எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ, எல்லாம் எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்க தானே செய்வோம். இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம், இந்த வண்டியில் போகக்கூடிய இந்த இடம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக இருக்கா முசீபத்தாக இருக்கா என்பது நம்முடைய கையில் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்குறான். அல்லாஹ் அந்த இடத்த அல்லாஹ் முசீபத்தாக ஆக்குறான், அல்லாஹ் ரஹமத்தாக ஆக்குறான் அப்படின்னு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் என்பது மசாஜித் பள்ளிவாசல்களாக இருக்கும். அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குஹா, ஒரு ஊரில் அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் என்பது அந்த ஊருடைய கடைவீதிகளாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை வெளிரங்கத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ ஊரில் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலில் தான் ஒரு மனுஷன் இருக்கணும், வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வீட்டுக்கோ கடை வீதிக்கோ இறங்கி அந்த மனிதர் போகக்கூடாது. அதே மாதிரி கடை வீதி என்பது அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் அப்படிங்கிறதால அல்லாஹ் கோபமான இடத்துக்கு போகலாமா, அப்புறம் நான் வியாபாரம் செய்யக்கூடாது, தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று தான் வெளிரங்கத்தில் அந்த ஹதீஸை பார்த்தா நமக்கு சிந்தனை வரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் அதுக்காக வேண்டி சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மசாஜிதுன்னு சொன்னாங்க, சஜிதா செய்யக்கூடிய இடம். ஒரு அடியான் எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுகிறானோ அந்த இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரிய இடம். அது மசாஜிதுன்னு மசாஜித் சொன்னால் இஸ்மு மக்கான்னு சொல்லுவாங்க, சஜிதா செய்யக்கூடிய இடம். மஸ்ஜிதுன்னு சொன்னால் சஜிதா செய்யக்கூடிய இடம். அது பஞ்சில் நம்ம பள்ளிவாசல் அதை அப்படியே பேராக வச்சுட்டோம். அந்த கட்டிடத்துக்கு பேர் மஸ்ஜித், பள்ளிவாசல் அப்படி பேர் வச்சுட்டோம். ஆனால் அந்த மஸ்ஜித் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நேரடி அர்த்தம் என்ன, அரபியில் சஜிதா செய்யக்கூடிய இடம். அதனுடைய பன்மை தான் மசாஜிதுன்னு சொல்லுவாங்க, பள்ளிவாசல்கள் பழஞ்சிகளா. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் சஜிதா செய்யப்படுகிறதோ அந்த இடம் எல்லாம் ஊரில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடம். அது இப்போ இந்த இடத்துல சஜிதா செய்யப்படுது, இந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடம். ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனுஷன் நடக்கிறாரு, அவரை கவனித்து அந்த இடம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடமா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அர்த்தத்தில் தான் சொன்னாங்க. ஒரு மனிதன் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறாரு, குர்ஆன் ஓதுறார், அல்லது தொழுகிறாரு, அல்லது தஸ்பீஹாத்துகள் செய்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல அமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் மேலே அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்குது. இப்போ ஒரு மனிதர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் மேலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சிருது. சலவாத் ஓத ஆரம்பிச்சிடுறாரு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சிது. குர்ஆன் ஓதுறாரோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர் மேலே இறங்க ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த பள்ளிவாசலில் உட்காந்து அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த பள்ளிவாசலின் மூலமாக அந்த வாயிலாக அவருக்கு ரஹ்மத் இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்த ரஹ்மத் பள்ளிவாசல் மீதும் இறங்கும். இப்போ இவர் நல்லமல் செய்தார் என்ற காரணத்தினால் இவரை கவனித்து அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இடமா போயிடுச்சு. அதே ஒரு மனிதர் பள்ளிவாசலில் உட்காந்து புறம் பேசிட்டு உட்காந்துருக்காரு, பள்ளிவாசலில் உட்காந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுறாரு, விளைஞ்சிங்களா. இப்போ இவர் மேலே அல்லாஹ் தஆலாவுடைய முசீபத் இறங்கும், அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் இறங்கும். அந்த கோபம் பள்ளிவாசல் மூலமாகத்தான் இறங்கும். இப்போ இவரை கவனித்து அந்த இடம் அல்லாஹ்வுக்கு கோபமான இடமா போயிடுச்சு. வெறும் கட்டிடங்களை வச்சு என்ன கிடையாது, பிடித்த இடம் கோபமான இடம் கிடையாது. இடம் விளைஞ்சிங்களா, வேறு இடம் என்ன கிடையாது, ரஹ்மத்து கிடையாது. அங்கே நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் ரஹ்மத்தா முசீபத்தாங்கிறதுடைய நிர்ணயமே. அதே ஒரு மனிதர் கடைவீதியில் உட்காந்துருக்கிறாரு, உட்காந்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்கள் செய்கிறாரு, ஹராமான முறையில் வியாபாரம் செய்கிறாரு, அல்லாஹ் தஆலா தொழுகாமல் உட்காந்துருக்கிறாரு, குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு இருந்து ஓதாமல் உட்காந்துருக்கிறாரு என்று சொன்னால் இப்போ அல்லாஹ்வுக்கு பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறாரு. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள். இதை செய்கிறதால அந்த கடை அவருக்கு அல்லாஹ்வுடைய கோபமான இடமா போயிடுச்சு. அதே ஒரு மனிதர் பள்ளிவாசலில் என்ன அமல் செய்கிறாரோ அந்த அமலை கடையில் செய்கிறார். ஃபர்ல பள்ளிவாசலில் தொழுதுட்டு சுன்னத்தை கடையில் வந்து தொழுகிறார். கொஞ்சம் கேப்பு கிடைச்சாலும் உட்காந்து திக்ரு செய்கிறார், குர்ஆன் ஓதுறார்.
அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான முறையில் வியாபாரம் செய்கிறார், ஹராம் ஹலால பேணி வியாபாரம் செய்கிறார், பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்கிறார். இப்போ இவர் மேலே ரஹ்மத் இறங்குது. அந்த ரஹ்மத் அந்த கடையின் மூலமாக இறங்குது. அந்த கடை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடமா போயிடுச்சு. அந்த கடை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய ஒரு இடமாக போயிடுச்சு. அப்போ ஒரு இடத்தை நாம் ரஹ்மத்தாக முசீபத்தாக ஆக்குவது என்பது நம்முடைய செயலை வச்சு தான். இப்போ நம்ம வீடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தா முசீபத்தா, நம்ம வீட்டில் என்ன செயல்பாடுகள் நடக்குது, அந்த செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம வீடு ரஹ்மத்தா முசீபத்தா நாம் முடிவு பண்ணிக்கணும். விளைஞ்சிங்களா? ஒரு மனிதர் போய் வீட்டில் தொழுகிறாரு, பெண்கள் எல்லாம் வீட்டில் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, திக்ரு செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த காரியங்களும் செய்யாமல் வீட்டில் நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய ஒரு இடமா போயிடும். அந்த வீடு அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்துக்குரிய ஒரு இடமா போயிடுச்சு. அதே ஒரு வீட்டில் உட்காந்து தொழுகிறது இல்லை, மற்ற எல்லா காரியங்களும் என்ன செய்கிறாங்க, ஈடுபடுறாங்க, தொழுகை தொழுகிறது இல்லை, இபாதத்துகள் ஈடுபடுறது இல்லை என்று சொன்னால் அந்த வீடு அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானதாக போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க, அலா இன்ன துன்யா மலூனத்துன், இந்த துன்யா இருக்குதே இது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. துன்யாவு அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒமா ஃபீஹா, இன்னும் அந்த துன்யாவில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. இந்த ஃபோனு, இந்த நோட்டு எல்லாமே துன்யாவில் உள்ளது தான். இது எல்லாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டது. விளைஞ்சிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலாவை விட்டு உங்களுடைய சிந்தனையை திருப்பக்கூடியதாக இருக்கு உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம். சொன்னேன், இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தா என்னது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவைகள், சபிக்கப்பட்ட வஸ்துக்கள் தான் நம்ம இடத்துல இருக்கு. இந்த சபிக்கப்பட்ட வஸ்துக்களை அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்குரிய வஸ்துவாக மாற்றுவதற்குரிய வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரை தவிர, அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர எந்த வஸ்துவுள்ள அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை கலந்து விடுகிறதோ அந்த வஸ்து அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை விட்டு தூரமானதாக இருக்கிறது. ஒமா வாலாஹு, இன்னும் அந்த அல்லாஹ்வுடைய திக்ருக்கு எதுவெல்லாம் உதவியாக இருக்கிறதோ, அந்த அல்லாஹ்வுடைய திக்ருக்கு எதுவெல்லாம் உதவியாக இருக்கிறதோ அந்த வஸ்துக்களும் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை விட்டு தூரமானதாக இருக்கு. இப்போ எந்த வஸ்துக்கள்லாம் நினச்சா அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை வரும், பள்ளிவாசல் அப்படி நினச்ச உடனே என்ன சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அப்போ அந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை விட்டு தூரமானது. குர்ஆனை பார்க்குறோம், யாருடைய சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. இப்போ இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை விட்டு தூரமானது. இப்போ காபத்துல்லா பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. மஸ்ஜித் நபவியுடைய அந்த குபா பார்த்தவொடனே யாருடைய சிந்தனை வருது, அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை வருது. தஸ்பீயை பார்த்தவொடனே யார் சிந்தனை வருது, தஸ்பீ மணி பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. ஒரு தஸ்பீ மிஷினை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. அப்போ இது எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை விட்டு தூரமானது. ஏன் யாரை ஞாபகப்படுத்துது, அது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. இதே போல ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னோம். இப்போ ஃபோனை பார்க்குறோம், இந்த ஃபோனை பார்த்தவொன்னே அல்லாஹ்வுடைய சிந்தனை, யாரும் அந்த ஃபோனை கொண்டு என்னுடைய எல்லா தேவைகளும் நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிற அப்படின்னு ஒரு சிந்தனை ஃபோன் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஃபோன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு உதவியாக இருந்தது, அல்லாஹ்வுடைய சாபத்தை விட ஃபோன் தூரமாக போயிடுச்சு. இந்த நோட்டை பார்க்குறோம், எல்லாம் அந்த நோட்டை கூட நீதான் எல்லாம் தேவையை பூர்த்தி செய்கிற, எழுதுவதற்கு ஒரு குறிப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இந்த தேவையெல்லாம் இந்த நோட்டை கூட நீதான் எல்லாம் பூர்த்தி செய்கிற அப்படி இந்த நோட்டை பார்த்தவொடனே யாருடைய சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருது. அப்போ இந்த நோட்டு அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கு ஒரு உதவி பொருளாக இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு தூரமாயிடுச்சு. இப்படியே உட்காந்து வீட்டில் உட்காந்து பாருங்களேன், ஃப்ரிட்ஜை பார்க்குறோம், எல்லாம் ஃப்ரிட்ஜை கூட நீதான் எல்லாம் தேவை பூர்த்தி செய்கிற, கதவை பார்க்குறோம், கதவை கூட நீதான் எல்லாம் என்னுடைய தேவை பூர்த்தி செய்கிற, அல்லாஹ்வுடைய சிந்தனை. புரிஞ்சுங்களா? இப்போ கதவை வச்சு என்ன அல்லாஹ் திக்ரு செய்ய முடியும், கதவு செய்ய முடியுமா? அப்போ இந்த கதவு யாரெல்லாம் நீ கொடுத்தது, இந்த கதவு அதான் இதை வச்சு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வந்துடணும். திக்ரு சொன்ன என்னன்னு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வந்துடணும். எல்லாம் இந்த கதவை நீ தான் எல்லாம் கொடுத்த, இதுவும் அல்லாஹ்வுடைய திக்ரு தான். சுப்ஹானல்லாஹ் சொன்னால் எப்படி நன்மை கிடைக்குதோ, எல்லாம் இந்த கதவை நீ தான் எல்லாம் கொடுத்த அப்படி சொன்னாலும் அதுவும் திக்ரு தான். இந்த கதவை கொண்டு நீ தான் எல்லாம் தேவை போச்சு, நமக்கு என்ன வேணுங்க, அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும், நமக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வந்துடணும். இப்போ வண்டியில் ஏறி உக்காடுறோம், எல்லாம் வண்டி நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த வண்டி ஓட்டுறதுக்குரிய ஆற்றல் நீ தான் எல்லாம் கொடுக்குற, எங்கே பிரேக் போடணும், எங்கே வேகமாக ஓட்டணும், எங்கே ஸ்லோவாக ஓட்டணும்
அப்படிங்கிற அந்த அந்த அறிவை எனக்கு நீ தான் எல்லாம் கொடுக்குற அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வண்டி ஓட்டினார் சொன்னால் அந்த வண்டி அல்லாவை ஞாபகம் செய்வதற்கு உதவி பொருளாக போயிடுச்சு. அந்த வண்டி அல்லாவுடைய சாபத்தை விட்டு தூரமாயிடும். அந்த வண்டி அல்லாவுடைய சாபத்தை விட்டு தூரமாயிடும். வளைஞ்சு இப்படியே நீங்கள் ஒவ்வொரு வஸ்துவும் பாருங்களேன். இப்போ வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு பொருளாக நான் பார்க்கலாம். ஏன்னா இந்த தட்டை கொண்டு நீ தான் எல்லாம் தேவை பூத்து செய்கிற, இந்த கிண்ணத்தை கொண்டு நீ தான் எல்லாம் தேவை பூத்து செய்கிற, இந்த கரண்டியை கொண்டு நீ தான் தேவை பூத்து செய்கிற, இந்த வெங்காயம் தக்காளி இப்படியே எந்த வஸ்துவெல்லாம் நாம் பயன்படுத்திக்கிறோமோ, கடையில் உட்காந்துருக்குறோம், கடையில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை பார்க்குறோம். இப்போ மளிகை கடை வச்சுருக்கிறார், ஆயிரக்கணக்கான பொருள் உள்ளே இருக்கும். விளைஞ்சிங்களா? அவர் ஒருத்தர் கஸ்டமர் ஒரு கிலோ சீனி கொடுங்க என்று சொல்லும்போதே சீனி எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா அந்த சீனியை கொண்டு நீ தான் தேவை பூர்த்தி செய்கிற. சிந்தனை தான் நமக்கு வாயால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எடுத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த சீனியை கொண்டு நீ தான் தேவை பூர்த்தி செய்கிற, இந்த கஸ்டமரை கொண்டு என் தேவை நீ தான் பூர்த்தி செய்கிற என்று ஒரு வஸ்துவை பார்த்த உடனே அந்த வஸ்துவை கொண்டு அல்லாஹ் நம்ம திக்ரு செஞ்சிட்டோம் என்று சொன்னால் அந்த வஸ்து அல்லாஹு தாலாவுடைய சாபத்தை விட்டு தூரமாகி அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தில் கொண்டு வந்து சேர்ந்துது. விளைஞ்சிங்களா? சில பேர் சொல்கிறாங்க என் பையன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான் அப்படி சில பேர் சொல்கிறாங்க. அதை மாற்றத்துக்குரிய ஒரு வழி என்ன என்று பார்த்தா, எப்போ நமக்கு உள்ளத்துக்கு ஒரு கஷ்டம் தர மாதிரி ஒரு செயல் நடக்குதோ அந்த இடத்துல நம்ம எதையோ அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சுருக்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹுக்கு ஏதோ ஒரு நம்ம மாற்றம் செய்திருக்கிறோம். அதனால தான் இந்த வஸ்துக்கள் இடத்துலேருந்து நமக்கு ஒரு மன கஷ்டம் உண்டாகுது. நாம் அந்த எந்த செயலை நம்ம அல்லாஹ் தாலாவுக்கு மாறு செஞ்சுருக்கிறோம் அப்படி யோசித்து அந்த செயலை மாற்றிட்டோம்னு சொன்னால் எந்த இடத்துல நம்ம மன கஷ்டம் உண்டாகுதோ அது அல்லாஹ் தாலா என்ன செஞ்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுறோம். விளைஞ்சிக்கலாம். இப்போ பிள்ளை நம்முடைய பேச்சு கேட்கல, மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி நடந்துக்கிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளையை வைத்து அல்லாஹ் திக்ர் செய்யணும். அந்த பிள்ளையை வச்சு அல்லாஹ் திக்ர் செய்யணும். அப்படின்னா அர்த்தம், மகன் உள்ளே வராரு, உள்ளே வரும்போது எல்லாம் இந்த பிள்ளையை எனக்கு நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த ஆண் குழந்தைய இந்த பெண் குழந்தைய எனக்கு நீ தான் எல்லாம் கொடுத்த, அவரை நீ தான் எல்லாம் பார்க்க வைக்கிற, என் பையனை நீ தான் எல்லாம் கேட்க வைக்கிற. அந்த பையன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம திக்ர் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான் அவரை வச்சுக்கிட்டு. இப்போ தஸ்பி மிஷின் யார் நமக்கு? அந்த பையன்தான். வளைஞ்சல அந்த பையனுடைய கையை நீதான் எல்லாம் வேலை செய்ய வைக்கிற, அந்த பையனுடைய காலை நீதான் எல்லாம் வேலை செய்ய வைக்கிற, அவன் கல்பை நீதான் எல்லாம் வேலை செய்ய வைக்கிற என்று அந்த பையனை வச்சு நம்ம அல்லாஹ் திக்ர் செய்ய ஆரம்பிச்சோன்னு சொன்னால் அந்த பையன் அந்த மகன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு ஒரு உதவி பொருளாக போயிட்டார். இப்போ அவர் மேலே ரஹமத் இறங்க ஆரம்பித்தோம். எந்த அளவு நம்ம அவரை வச்சு நம்ம அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவு அந்த பையன் மேலே ரஹமத் இறங்கி 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 அந்த பையனுடைய நிலைமையே என்னவாகுது? மாறிடும். அந்த பையனுடைய நிலைமை மாறிடும். அப்படி நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னு சொன்னால் என்னவாகும்? அந்த பையன் நமக்கு முசிபத்தாக தான் இருப்பான். அதை மன கஷ்டத்தை உண்டாக்கக்கூடியவனாக இருப்பான். முசிபத்துனா என்ன? மன கஷ்டம் உண்டாக்குது சொன்னால், ஒரு வஸ்து உண்டாக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் முசிபத்துன்னு சொல்லுவாங்க. அசாபன்னு அர்த்தம். உன்னை அடைந்தது. நசீபுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது நல்ல பொருளாக இருந்து நல்ல விதமாக நம்ம இடத்துல அடைஞ்சிச்சு சொன்னால் நசீபுன்னு சொல்கிறோம். அதே வார்த்தை தான், வேற வார்த்தையாக சொல்கிறோம். நல்ல நற்பாக்கியம் அடைந்திருக்கிறது, நசீபுன்னு சொல்கிறோம். அதே நமக்கு மன கஷ்டமாக வந்துச்சு சொன்னால் முசீபத்துன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒரே வார்த்தை தான். வார்த்தையுடைய அர்த்தங்கள் தான் என்னவாகுது? மாற்றமாக ஆகுது. விளைஞ்சிங்களா? அப்போ அந்த பையனை வச்சு நம்ம அல்லாஹ் உட்காந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னவாகும்? அந்த பையன் அல்லாஹ்வுத்தாலா நம்ம கட்டுப்படக்கூடியவராக மாற்றிடுவோம். இப்போ கணவர் நம்முடைய பேச்சை கேட்கல, மனைவி நம்முடைய பேச்சை கேட்கல, ஒன்றும் இல்லை, கணவருடைய சிந்தனை கொண்டு வர வேண்டியது தான். கொண்டு எல்லாம் இந்த கணவரை நீ தான் எல்லாம் கொடுத்த ஆரம்பிச்சிருவேன். கண்ணை நீ தான் பார்க்க வைக்கிற, காதை நீ தான் கேட்க வைக்கிற, அவர் நாவை நீ தான் இயக்க வைக்கிற, இப்படியெல்லாம் அமல் செய்யணுங்கிற அந்த சிந்தனை அவருக்கு நீ தான் எல்லாம் உண்டாக்குற. அதை அந்த சிந்தனை தடுக்கக்கூடிய ஆற்றலும் உனக்கு தான் எல்லாம் இருக்குது என்று உட்கார்ந்து அல்லாஹ் நம்ம திக்ர் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுல கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய தன்மையை மாற்றுவோம். வளைஞ்சிங்களா? அப்போ ரஹமத்தும் முசீபத்துங்கிறது யாருடைய கையில் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம்? நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ தொழுகை இருக்குது, தொழுகை ரஹமத்தா முசீபத்தா? அந்த செயலை பொறுத்து தான், அதை செய்யக்கூடிய அவன் நபரை பொறுத்து தான் அது ரஹமத்து முசீபத்துன்னே சொல்ல முடியும். தொழுகை அப்படின்னு பொதுவாக எடுத்தால் அது ரஹமத்து தான். ஆனால் ஒரு மனிதர் தொழுகிறாரு, தொழுகக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் தொழுகிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகாமல் பெருமைக்காக வேண்டி மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுதார் என்று சொன்னால் இந்த தொழுகை அவருக்கு முசீபத்து. ஃபவைலுல் லில் முஸல்லின் அல்லாஹ் சொல்கிறான் பார்த்தீங்களா? சில தொழுகையாளிகளுக்கு வயலுங்கிற நரகம் இருக்குது. ஏன்னா அவங்க அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறாங்க. பொடுபோக்குனா யாரை சிந்திக்கணுமோ அவனை சிந்திக்காமல் மற்ற எல்லா வஸ்துக்களையும் என்ன செய்கிறாங்க? அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க.
எந்த தன்மையில்? அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் வச்சு விளைஞ்சிக்கிறான். அல்லதீனஹும் யுராவுன், இன்னும் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி அவங்க தொழுகிறாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்க தொழுகல், இவர் பார்க்க வேணும் அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுகிறாங்க, அல்லது பெருமைக்காக வேண்டி தொழுகிறாங்க. அதனால் அவர்களுக்கு என்ன உண்டாகுது? அல்லாஹ் தஆலா இடத்துலேருந்து வயலுங்கிற நரகம் உண்டாகுது. அப்போ தொழுகை ரஹ்மத்து தான். ஆனால் அந்த தொழுகை நமக்கு ரஹ்மத்தா முசீபத்தா என்று பார்த்தா நம்முடைய செயலை வச்சு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு சஃபில் 100 பேர் நின்று தொழுகிறாங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் ஒன்று போல் நன்மை கிடைக்கிறது இல்லை. சில பேர் முழு நன்மையை அடைஞ்சிக்கிறாங்க, இப்படியே சொல்கிறாங்க. சில பேர் முழு நன்மையை அடைஞ்சிக்கிறாங்க, சில பேர் முக்கால்வாசி நன்மையை அடைஞ்சுக்கிறாங்க, சில பேர் அரைவாசி நன்மை அடைந்து கொள்கிறார்கள், சில பேர் கால்வாசி நன்மை அடைந்து கொள்கிறார்கள், சில பேர் நன்மையும் இல்லை பாவமும் இல்லாமல் போயிடுறாங்க. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா அவங்க தொழுகையை கந்தல் துணியை போல சுற்றி அவங்க முகத்திலே திருப்பி போட்டுடுறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எல்லாம் செய்கிற மாதிரி தானே தொழுகிறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே தொழுகிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வித்தியாசம் காட்டுறாங்க என்று பார்த்தா அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் நின்றதுடைய எண்ணம் வளைஞ்சில. ஒரு முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதாரு, அந்த நன்மை அடைஞ்சிக்கிட்டாரு. முழுக்க லா ஸலாத இல்லா பி ஹுதூரில் கல்பு சொல்லுவாங்க, உள்ளம் ஹாஜராகாமல் தொழுகை என்பது இல்லை. அப்போ உள்ளத்தில் என்ன உள்ளம் ஹாஜராகணும்னு அர்த்தம், அல்லாஹ்வோட சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். வளைஞ்சில ஒரு அரைவாசி நினைச்சாரு அரைவாசி நன்மை, முக்கால்வாசி நினைச்சாரு முக்கால்வாசி நன்மை, கால்வாசி தான் நினைச்சாரு கால்வாசி நன்மை. ஒருத்தர் நினைக்கவே இல்லை, வந்தாரு தொழுதாரு, வளைஞ்சிங்களா அவர் நன்மையும் இல்லை பாவம் இல்லை. ஒருத்தர் உட்காந்து பெருமைக்காக தொழுகிறாரு, வளைஞ்சிங்களா பிறகு காட்டுறதுக்காக தொழுகிறார். உன் தொழுகையே இருக்கு வேணாம் போ சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிடறான், முகத்தில் தூக்கி எரிஞ்சிடறோம். வளைஞ்சிங்களா அப்போ ஒவ்வொரு செயலும் அது நமக்கு வியாபாரம் நமக்கு ரஹ்மத்தா முசீபத்தா அது நம்ம கையில் தான் இருக்கு. இல்மு நமக்கு ரஹ்மத்தா முசீபத்தா அது நம்ம கையில் தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எத்தனையோ நபர்கள் குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் அந்த குர்ஆனே அவங்கள சபிக்குது. இப்போ என்ன அமல் செய்கிறாங்க? குர்ஆன் தான் ஓதுறாங்க. தம்பி ஃபாஜி என்ன ஓதுறாங்கப்பா? குர்ஆன் தான் ஓதுறாங்க, ஆனால் அந்த குர்ஆனே என்ன செஞ்சுது அவங்கள சபிக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக. குர்ஆன் என்பது ஒன்று உனக்கு சாதகமானதாக இருக்கும் அல்லது உனக்கு பாதகமானதாக இருக்கும். குர்ஆன் என்ன பாதகம்? குர்ஆன் சாதகம் சொன்னால் நம்ம அறிவு விளங்கிக்குது. ஆனால் அதே குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உனக்கு பாதகமும் அதே தான். நீ அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் எப்படி நீ கையாளுற, உன்னுடைய எண்ணம் என்ன? உன் எண்ணம் சீர்பட்டதாக இஹ்லாஸானதாக இருந்தது என்று சொன்னால் லக்க அது உனக்கு சாதகமாக இருக்கும். அந்த குர்ஆன் உனக்கு ஒரு பெருமை, நான் எப்படி கிராத் ஓதுறேன் பாருங்கள், நான் குர்ஆனில் எவ்வளோ பெரிய தேர்ச்சி பெற்றனா இருக்கிறேன் பாருங்கள், குர்ஆன் இல்மு என்கிட்ட எப்படியெல்லாம் வெளியாகுது பாருங்கள், அப்படி பெருமை காட்டினேன் குர்ஆனை வச்சு. குர்ஆனை கிராத்தை ஓதுற ஒரு பெருமை, குர்ஆனை அர்த்தம் வச்சா அது ஒரு பெருமை, குர்ஆனை விளக்கம் சொன்னால் அதில் ஒரு பெருமை. பாருங்கள் என்ன மாதிரி யாரெல்லாம் விளக்கம் சொல்லலாம் அந்த ஆயத்துக்கு, அப்படி ஒரு பெருமை வந்துச்சு சொன்னால் அழைக்க அந்த குர்ஆன் உனக்கு பாதகமானதாக இருக்குது. விளைஞ்சிங்களா? அப்போ எல்லாமே தலை சாச்சிட வேண்டியதான், எல்லாம் இந்த இல்மை நீ தான் வெளியாக்குற, இந்த குர்ஆனை இந்த அளவுக்கு கிராத்தா ஓதுறதுக்குரிய ஆற்றல் நீ தான் கொடுக்குற, இந்த குர்ஆனுக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் வைக்கக்கூடிய ஆற்றல் நீ தான் கொடுக்குற, இந்த குர்ஆனுக்கு இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை நீ தான் எனக்கு கொடுக்குற. அப்படி அல்லாமல் நம்ம தலை சாச்சிட்டோம்னு சொன்னால் அது லக்க நமக்கு சாதகமாக போயிடுச்சு. இதேமாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாளில் தொழுகை வரும், நூறானியத்தாக வருமா அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் என்று சொல்லும். தொழுத நபர் முன்னாடி நிற்பார், தொழுத நபர் முன்னாடி இருப்பார், தொழுகை இங்கே நிற்கும் அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில். அந்த தொழுகை அல்லாஹ் பார்த்து சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதர் என்னை 100 அழகாக்குனார், என்னை ஒளிமயம் ஆக்கிட்டார், என்னை எப்படி சங்கைப்படுத்த வேணும் அப்படி என்னை சங்கப்படுத்திட்டார், இவரை நீ சங்கைப்படுத்துறியா அல்லாஹ்? அப்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் எங்கே நின்று அந்த மஹ்ஷரில் நின்று அல்லாஹ்கிட்ட துவா செய்யும், நாம் தொழுத தொழுகை. விளைஞ்சிங்களா? அதே மாதிரி இன்னொரு தொழுகை வரும். அந்த தொழுகை எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்குமா. அல்லாஹ் அந்த அமலுக்கு ஒரு உருவம் கொடுத்துருவான், கண்ணங்கரேன்னு சொல்லியிருக்கோம், பார்க்குறது விகாரமாக இருக்கும். அது தொழுத நபரும் முன்னாடி பார். நான் தொழுகையாளி இல்லாதவர்களை பற்றி பேசுகிறேன், தொழுத நபர்களை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். விளைஞ்சிங்களா? தொழுகையாளி முன்னாடி நிற்பார், தொழுத நபர் முன்னாடி நிற்பார். அந்த நபரை பார்த்து அல்லாஹ் தஆலா இடத்துல சொல்லும், யா அல்லாஹ் இந்த அடியார் என்னை வீணாக்கிட்டார், என்னை அகோரமாக்கிட்டார், நீயும் அவரை வீணாக்கிடு, உன் ரஹமத்தை விட்டு தூரமாக்கிடுன்னு சொல்லி அந்த தொழுகை தொழுதவருக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா இடத்துல பதுவா செய்யும். விளைஞ்சிங்களா? இப்போ வித்தியாசம் வளர்ந்துங்களா? அப்போ ஒரு செயல் என்பது அந்த செயலை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது,
நன்மை தீமை என்று சொல்ல முடியாது, ரஹமத்து முசிபத்து சொல்ல முடியாது. அது எந்த எண்ணத்தில் செய்யப்படுது, எந்த எண்ணத்துக்காக வேண்டி அந்த செயலுடைய அமைப்பு இருக்குது என்பதை கவனித்து தான் அது ரஹமத் என்பதும் முசீபத் என்பதும். அப்போ நம்ம வீட்டை ரஹமத்தை ஆக்க முடியுமா முடியாதா? தாராளமாக ஆக்கலாம். ஒவ்வொரு தடவை வீட்டுக்குள்ளே நுழையும் போதோ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அல்லாஹ்வுடைய திக்ரோடு நம்ம இருப்போம் என்று சொன்னால், ஏன்னா இந்த வீட்டை நீ தான் எல்லாம் கொடுத்த, வாடகை வீடோ ஓட்டு வீடோ எந்த வீடோ குடிசை வீடோ அல்லாஹ் ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்தானா இல்லையா? ஏன்னா இந்த வீட்டை நீ தான் எல்லாம் கொடுத்த அப்படி சொல்லி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்களை அந்த வீட்டில் நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த வீடு அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குரியதாக போயிடும். இப்படியே எல்லா வஸ்துக்களையுமே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா வஸ்துவும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக போயிடும். அந்த ரஹமத்தாக போனதுடைய அடையாளம் என்ன என்று பார்த்தா 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், அந்த வஸ்துக்களை கொண்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துருவோம். ஒரு அடையாளம் என்ன? இந்த வஸ்து அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஆளானதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோடைய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால், அந்த வஸ்துவை கொண்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவோம் ஒன்று. அல்லது அந்த வஸ்துவை நம்ம இடத்துல ஒரு அதிகமான கால் நம்ம கையில் இருக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா செஞ்சிருவோம். நம்ம விட்டு அந்த வஸ்து போகவே போகாது. அந்த அளவுக்கு அந்த வஸ்து அல்லாஹ் தஆலா நம்ம கையிலேயே இருக்கிற மாதிரி ஆக்கிடுவோம். புரிஞ்சுங்களா? ஒரு உஸ்தாத் ஒருத்தவங்க இருந்தாங்க, சையீத் முகமது அஸ்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க என்னோட உஸ்தாத். அவங்க ஒரு தடவை உட்காந்து வேலைக்கிழமை அசரில் உட்காந்து மீசை வெட்டுவாங்க, தாடியெலாம் ஒதுக்குவாங்க. அப்போ ஒட்டும்போது பேர் சொல்ல, இந்த திண்டிவனம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா, ஊர் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அசுத்தவங்க. போய் திண்டிவனம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜெக்கில் கொண்டு போய் வச்சேன். அப்போ கேட்டாங்க, உன் வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்போ 3வது 4வது 21 வயசு முடிக்கிற ஸ்டேஜ், 21 வயசு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த கத்திரிக்கோளை எடுத்து காட்டி, உன்னை விட இதுக்கு 2 வயசு அதிகம்டா அப்படின்னாங்க. உன்னை விட இதுக்கு 2 வயசு அதிகம். அப்போ 23 வருஷமாக அந்த கத்திரிக்கோள் வச்சுருக்குறாங்க. அந்த கத்திரிக்கோள் அவ்வளோ ஸ்பெஷலாக பார்த்தா இல்லை, ஒரு சில்வர் கத்திரிக்கோள் இருக்குது பார்த்தி, சின்னோண்டு 2 விரல் சின்னோண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, சில்வர் கத்திரிக்கோள் அதுதான். வேறு ஸ்பெஷலான ஒரு கத்திரிக்கோள், மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படிலாம் கிடையாது. சும்மா நான் 50 ரூபா கொடுத்து வாங்க. இப்போ அந்த கத்திரிக்கோள் 50 ரூபா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது அந்த கத்திரிக்கோள் 50 ரூபா. அதே மாதிரி கத்திரிக்கோள் வாங்கினேன், அந்த ஞாபகத்துக்காக வாங்கினு வச்சிங்களேன். அந்த கத்திரிக்கோள் 50 ரூபா வச்சுங்களேன். அப்போ அந்த கத்திரிக்கோள் எத்தனை வருஷம் அவங்க கையில் இருந்திருக்கு? என்னோட 2 வயசு கூடன்னு சொன்னால் 23 வருஷமா, 23 வயசுன்னா நான் நினச்சிருவேன் மௌத்து வரைக்கும் அந்த கத்திரிக்கோள் வச்சுருந்துருப்பாங்க சுத்து நினச்சிங்களேன். அதே மாதிரி இந்த கண்ணாடி ஒன்று வச்சுருந்தாங்க, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடிக்கு வயசு எத்தனை தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரிலன்னு சொன்னேன். 27 வயசுன்னா. சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி தான், ஒன்றுமே இல்லை, சுற்றி கட்டை அடிச்சிருக்கு, முகம் பார்க்குற கண்ணாடி தான். அது 27 வருஷமாக அவங்க கையில் இருக்குன்னு சொன்னால், அப்போ அவங்க ஃபைஸ்நாயகத்துடைய கலீஃபா வச்சிங்களேன், அவங்க எந்த அளவு அதில் அல்லாஹ்வுடைய திக்ரில் கலந்துருப்பாங்க. அதில் காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருவாங்க, எழுந்து ஃபஸ்ட்டு குளியல், 3:30 மணிக்கு எழுந்தவொடனே குளியல், மழை அடித்தாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி எல்லா நிலையிலையும் என்ன செஞ்சிடும், 3:30 மணிக்கு குளிச்சிருவாங்க. ஃபஜ்ருக்குள்ளே அல்லாஹ்வுல திக்ரு ஸலவாத்து இஸ்திக்பார் முடிச்சிருவாங்க. அவங்க உட்காந்து தொழுது நாங்கள் பார்த்ததே இல்லை. 85, எனக்கு ஓதி கொடுக்கும்போது 82 வயசு அவங்களுக்கு. எனக்கு நான் அப்போ நான் இந்த சம்பவம் நடக்கும் 82 வயசு. அவங்க உட்காந்து தொழுது பார்த்ததே இல்லை. புரிஞ்சுங்களா? நம்ம குரானை எப்படி ஓதுறாங்களோ அந்த மாதிரி மிஷ்காத்தை ஓதுவாங்க. வருஷத்துக்கு 2 தடவை என்ன செஞ்சிருவாங்க, எழுதி ஓதி முடிச்சிருவாங்க. இப்போ மிஷ்காத்தே இப்படி ஓதுறாங்கன்னு சொன்னால் குரான் எப்படி ஓதுவாங்க? ஓதாத மக்கள் யாருமே ஓதாத கித்தாபாக்கி மிஷ்காத்தையே குரான் மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை ஓதி முடிச்சிருவாங்கன்னு சொன்னால் குரான் எவ்வளோ அதிகமாக ஓதுவாங்க நினைச்சிங்களா? தஸ்பி மிஷின் வச்சு திக்ர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுப்பா, அதனால் எங்கே போனாலும் கையில் ஓதுவாங்க. நடந்தா கொண்டா எப்பயும் கையில் தான் ஓதிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த வஸ்து அவங்க எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க, எல்லாருடைய சிந்தனையில் பயன்படுத்துறது 25 வருஷமாக, அந்த 27 வருஷமாக அந்த கண்ணாடி இருக்குது. ஒரு கொடை ஒன்று வச்சுருப்பாங்க, அசாக்கு பதிலாக கொடையை வச்சு தான் வாக்கிங் போவாங்க. வளைஞ்சிங்களா? அந்த கொடைக்கு இது எத்தனை வயசு தெரியுமாடா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொடை இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இருக்குமா, அதுவே அதிகம்தான். வளைஞ்சிங்களா? ஆனால் அந்த கொடை அவங்கக்கிட்ட 17 வருஷமாக இருக்கும். ஆனால் பார்த்தா பழைய கொடைனே சொல்ல முடியாது, கண்ணங்கரையில் இருக்கும், வெளுக்கவே இருக்காது, வெளுத்தே இருக்காது. எந்த இடத்துலையும் ஒரு துருவோ அந்த கைப்பிடி உடஞ்சோ எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கொடை. 17 வருஷமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அசுத்து போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை இப்போ யோசிக்கும் போது நமக்கு சிந்தனை வருது,
அப்போ அல்லாஹ் இப்போ ஃபைஸ் நாயகம் அவங்கக்கிட்ட பாருங்கள், பல வஸ்துக்கள் பல வருஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட. அவங்களாக அதை நகர்த்தும் மாதிரி அவங்கள்ட்ட அந்த வஸ்து நகரல். அவுலியாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் பாருங்கள், அல்லாஹ் தாலாவுடைய திக்ர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை பாருங்களேன். அது பல வருஷமாக அல்லாஹ் அவங்க கையிலே வச்சிருவோம். அதை சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் வாங்க மாட்டான். இவர்களாக ஒதுக்கும் வரை இவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த பொருள் அவங்கள விட்டு போயிடும். அல்லாஹ்வா என்ன செய்ய மாட்டான், அதை ஒதுக்க மாட்டான். விளைஞ்சிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர. ஒமா வாலாஹு, இன்னும் அல்லாஹ்வுடைய திக்ருக்கு எதுவெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதோ அதை தவிர. விளைஞ்சிங்களா? இப்படி இப்படி பார்க்குறாரு வச்சிங்களா, அல்லாஹ்வுடைய திக்ரோட ஒரு வஸ்துவை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்படி பார்க்கக்கூடிய ஆலிம், அந்த ஆலிமை தவிர. இங்கே ஆலிம்னா ஓதி பட்டம் வாங்கிய ஆலிம்கள் கணக்கு கிடையாது. இந்த விஷயத்தை அறிந்து யார் அமல் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு பேர் ஆலிம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு எப்படி இந்த வஸ்துக்களை எல்லாம் ரஹ்மத்தாக மாற்றுறது என்று அறிந்து என்ன செய்கிறார், அவர் அமல் செய்கிறார். அவ் முத்தஅல்லிமுன், இதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவரை தவிர. வெளிரங்காத்தை வச்சா இல்மை கற்ற ஆலிம், இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர், இவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு தூரமானவங்க அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், வளைஞ்சிக்கலாம். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்ன, இதை அமல் செய்யக்கூடியவர். வளைஞ்ச சும்மா உட்காந்து மசாலா சேர்ந்துட்டாரு, சும்மா உட்காந்துருக்கிறாரு, அப்போ அவர் அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு தூரம் ஆயிட்டார் அப்படி சொல்ல முடியுமா? அவருடைய செயலை வச்சு தான், அந்த மாணவருடைய செயலை வச்சு தான். ஆளி பட்டம் வாங்கிட்டாரு, அதனால் அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஆளாயிட்டார் சொல்ல முடியுமா? ஆலிமா இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் தான், அவருடைய எண்ணங்களை வச்சு தான் என்ன செய்யப்படும், அவரும் ரஹ்மத்து அவரும் முசிபத்துன்னு சொல்லி நிர்ணயிக்கப்படும். வளைஞ்சிங்களா? அப்போ யாராக இருந்தாலும் அந்த உள்ளத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனையின் பக்கம் திருப்பினோம் என்று சொன்னால் அவரும் ரஹ்மத் ஆகிறாரு. அவரின் காரணத்தினால் எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஆளானதாக ஆகுது. இதில் அல்லாஹ் தாலா அந்த வஸ்துவுடைய துவாவும் நமக்கு கிடைச்சி போகுது. ஒருத்தர் கதவை பார்க்குறாரு, எல்லாம் இந்த கதவை கொண்டு நீதான் எல்லாம் தேவை பூர்த்தி செய்கிற என்று பார்க்குறாரு வச்சிங்களேன். இது வரைக்கும் அது மேலே அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ எப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ டக்குன்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சிருது. ரஹ்மத் இறங்க ஆரம்பிச்சு. இந்த ரஹ்மத் இறங்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? நம்ம தானே. நமக்காக வேண்டி அந்த கதவு துவா செய்யும். இவ்வளோ நேரம் அல்லாஹ்வுடைய என்னை படைத்த ரப்புடைய முசீபத்துக்கு ஆளானா நான் இருந்தேன், என்னை ரஹ்மத்துக்கு ஆளானா நீ மாற்றிட்டியே அப்படி சொல்லி நமக்கு துவா செய்யும். இப்போ விளங்குது, ஆலிமுக்காக வேண்டி புத்தில் இருக்கக்கூடிய எறும்பு உட்பட துவா செய்து செல்லதா சொன்னாங்க பார்த்தீங்களா? கடலில் இருக்கக்கூடிய மீன் உட்பட துவா செய்துனா நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான முறை நம்ம நடந்துக்கிறதால அல்லாஹ்வுடைய சிந்தனையால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு ஒவ்வொரு வஸ்துவும் பயன்படுத்துறதால எல்லா வஸ்துக்கள் மேலேயும் ரஹ்மத் இறங்குது. அந்த ரஹ்மத் இறங்குறது காரணமாக இவர் தானே இருந்தார் என்று அந்த ஆலிமுக்காக வேண்டி அந்த மீன் துவா செய்யும், அந்த புத்தில் இருக்கக்கூடிய எறும்பு துவா செய்யுது, இலை துவா செய்யுது. அணைஞ்சிங்களா? அப்போ எல்லா வஸ்துவோடைய துவாவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நம்முடைய மகனானது நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி செய்கிறோம் வச்சிங்களேன், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பார்க்குறோம் சொன்னால் அந்த மகன் வாயால் திட்டுவான், ஆனால் அந்த மகனுடைய ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலத்தில் என்ன ஆகிடும், திட்டக்கூடிய நாவையும் அல்லாஹ் தஆலா மாற்றிடுவான். தவறாக எண்ணக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடுவான், மாற்றிடுவான். அவனை போய் அடித்து உதச்சி திருத்த முடியுமா? முடியவே முடியாது. நினச்சிங்களா? அப்போ ஒவ்வொரு வஸ்துவையும் ரஹ்மத்தாக ஆக்கிக்கொள்வதும் முசீபத்தாக ஆக்கிக்கொள்வதும் அல்லாஹ் ரசூல் நம்முடைய கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி என்ன, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நம்ம நடந்துக்கிறது தான், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நம்ம வாழ்க்கையை கடத்தாட்டுறது தான். அதுக்கு மாற்றமாக நடந்தால் முசீபத்து நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகுது. எந்த அளவு மாற்றமாக நடக்கிறோமோ அந்த அளவு முசீபத்து அதிகமாகும். எந்த அளவு அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அந்த அளவு ரஹ்மத் என்னவாகும், அதிகமாகும். அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாகவும் அவனுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.